பைரவி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சிந்து மலையில இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சிந்துவை தேடி சிவாவும் அந்த டீமும் தேடிட்டு போறாங்க. சிவாவுக்கு சிந்துவோட தோடு கிடைக்குது. இத அந்த டீம்ல காமிச்ச உடனேயே இந்த தோடு இங்கதான் கிடந்துச்சா சார், இந்த தோடு கிடந்த இடத்த வச்சு சுத்தி 200 கிலோமீட்டர் வரைக்கும் தேடியாச்சு. அவங்க பாடி கிடைக்கவே இல்ல. இனிமே தேடி ஒரு பிரயோஜனமும் இல்ல சார். வாங்க மேல போயிடலாம். இனி பொழுது இருட்டிரும், மிருகங்கள்லாம் வந்துரும். நாம இங்க நின்னா அது நம்மள கடிச்சிரும். எனக்கு என்னமோ சிந்து கீழே விழுந்த உடனே பயங்கரமான மிருகங்கள் சிந்துவோட உடம்ப இழுத்துட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால்தான் அவங்க பாடி கிடைக்கவே இல்ல அப்படின்னு எல்லா டீமும் சேர்ந்து மேல ஏறி வந்துடுறாங்க. சிவா அழுதுகிட்டே வர்றாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து தேடுன எல்லாரும் சொல்லிடுறாங்க, சார் சிந்து காதுல போட்டிருந்த அந்த தோடு மட்டும்தான் சார் கிடைச்சிச்சு. தோடு கிடந்த இடத்துல இருந்து 200 மீட்டர் வரைக்கும் நாங்க தேடிட்டோம். ஆனா அந்த பொண்ணோட உடம்பு கிடைக்கவே இல்ல. ஏதாவது மிருகங்கள் இழுத்துட்டு போயிருக்கோம்னு சொல்லி பயத்துல நாங்க மேல ஏறி வந்துட்டோம் சார் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. போலீஸ் வேற வழியே கிடையாது, நாங்க சிவாவை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சிவாவை அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் டிவில பேப்பர்ல எல்லாம் வருது. இத பாக்குற அன்னபூர்ணி, பைரவி, ஆறுமுகம் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. என்ன இது, சிவா மேல இவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்கு, அதோட சிந்து மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டாளா? ஐயோ, சிந்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பதறாங்க. பைரவி சொல்றாங்க, அத்தை பதட்டப்படாதீங்க, நான் கொடைக்கானலுக்கு போய் என்ன நிலவரம்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு பைரவி கிளம்புறாங்க. ஆறுமுகமும் சேர்ந்து கூட போறாரு. கூட இருக்கிற ஸ்னேகா, சிவா இப்படி செஞ்சிருக்க கூடாது சிவா, நீ இருந்தாலும் சிந்து பாவம், சிந்து ஏதோ உன்னைய வற்புறுத்தி கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதுக்காக அவளை கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விடுவ? உன்ன நான் இப்படி நினைக்கவே இல்ல சிவா. நீ மத்தவங்க உயிரை காப்பாத்துற ஒரு டாக்டர், நீ போய் ஒரு பொண்ணோட உயிரை எடுத்திருக்கியா, ஒரு பொண்ணு கொலை பண்ணிருக்கியா அப்படின்னு ஸ்னேகா ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சிவா சொல்றாங்க, ஸ்னேகா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நினைச்சதே கிடையாது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத தூரத்துல நின்னு இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. அப்படின்னா இந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சிவா கிட்டையும் ஸ்னேகா கிட்டையும் கேக்குறாங்க. ஸ்னேகா சிவாவுக்கு எதிரா எல்லா ஆதாரங்களையும் ஒன்னா எடுத்து வைக்கிறாங்க. சிவாவுக்கு பிடிக்காத கல்யாணம் தான் சிந்துவை பண்ணிக்கிட்டாரு. சிந்து சிவாவை அசிங்கப்படுத்தி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னும் சிவா சிந்துவை மன்னிக்கவே இல்ல. இது எல்லாமே எனக்கு தெரியும். நானும் சிவாவும் 3 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சிந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால சிவா என்கிட்ட பேசுறதே விட்டுட்டாரு சார் அப்படின்னு ஸ்னேகா எல்லாத்தையும் முன்னுக்கு பின் முரம்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவா சொல்றாங்க, ஸ்னேகா இதெல்லாம் தேவையில்லாதது, எதுக்காக நீ இப்படி பேசுற? சிந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தான், ஆனாலும் சிந்துவை நான் வெறுக்கல. சிந்து என்னைக்குமே என்னோட ஃப்ரெண்டு தான் சார். ஸ்னேகா சொல்றத நம்பாதீங்க சார் அப்படின்னு சிவா கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, என்ன சிவா எல்லா விஷயமும் சிந்துக்கு எதிராவே இருக்கு? ஒருவேளை ஸ்னேகா சொல்ற மாதிரி சிந்துவை கூட்டிட்டு வந்து நீங்களே மேல இருந்து புடிச்சு கீழே தள்ளிட்டீங்களோ என்னமோ, அதனாலதான் சிந்து கீழே விழுந்துட்டு பாடி கூட கிடைக்கல, ஏதோ மிருகம் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு தேடுறவங்க சொல்லிட்டாங்க. இனிமே சிந்து கிடைக்க மாட்டா. நாங்க கேஸ் ஃபைல் பண்ண போறோம். உங்களை தான் இதுல அக்யூஸ்டா, உங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு போலீஸ் சிவா கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. ஸ்னேகாக்கு ஒரே சந்தோஷம், நல்லதா போச்சு. சிந்துவும் செத்து போயிட்டா, சிவாவும் ஜெயிலுக்கு போறான். இப்போ சிவா மேல இறக்கப்பட்டு நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வருவோம். அப்புறம் சிவாவுக்கு வேற வழியே கிடையாது, ஏன் பின்னாடிதான் திரிஞ்சாகணும், என்னத்தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க அப்பாக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ஸ்னேகா அப்பா சொல்றாரு, கரெக்டுமா, நீ செஞ்சது ரொம்ப கரெக்ட் தான், அதே மாதிரியே செஞ்சிடலாம். வேற எதுவும் சாட்சி இல்லல்ல? இல்லப்பா, யாருமே அங்க என்ன பாக்கல, சாட்சியே கிடையாதுப்பா அப்படின்னு ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பைரவி ஆறுமுகமும் கொடைக்கானலுக்கு வந்து சிவாவை பாக்குறாங்க. சிவா ஆறுமுகத்திட்டே பைரவி கிட்டே சொல்றாங்க, நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல, சிந்து மேல அன்பாதான் இருந்தேன். ஸ்னேகா தான் போலீஸ் கிட்ட ஏதோ பொய்யா புரளிய கிளப்பி விட்டுட்டா, அத நம்பிக்கிட்டு போலீஸும் என்ன அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சிவா அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. பைரவி கவலைப்படாதீங்க சிவா, இதுக்கு கண்டிப்பா விடிவு இருக்கும். உண்மை ஒரு நாள் வெளியில வரும். நீங்க தள்ளலன்னு எனக்கே தெரியும். சிந்து உங்க மேல அவ்வளவு அன்பும் காதலும் வச்சிருந்தா, நீங்களும் அவளை வெறுக்கல. ஏதோ சின்ன கோவம் தான் இருக்குது. எனக்கு இப்ப ஆறுமுகத்து மேல இருக்கா மாதிரி. அதுக்கெல்லாம் யாரும் கொலை பண்ண மாட்டாங்க. எனக்கு உங்களை நல்லா புரியுது. கண்டிப்பா இந்த பிரச்சனை பெருசாகாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு பைரவி தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சிவாவுக்கு எதிரா எல்லாமே திரும்புது. கோர்ட்ல கேஸ் நடக்குது. சிவா தான் சிந்துவா கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு வக்கீல வாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜும் சொல்றாங்க, உங்க பக்கம் உங்களுக்கு சாதகமா எந்த சாட்சியும் இல்லையே. சிந்துவும் உயிரோட வந்து என்ன சிவா தள்ளி விடலன்னு சொன்னா மட்டும்தான் உங்களை காப்பாத்த முடியும்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் கேமராவோட ஓடி வர்றாரு. இந்த கேஸ நான் டிவில பார்த்தேன். சிந்துவும் சிவாவும் கொடைக்கானல்ல இருந்தத நான் போட்டோ பிடிச்சிருக்கிறேன். நானே நிறைய இடங்கள்ல பாத்துருக்கிறேன். நாங்களும் புதுசா இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். நாங்களும் புதுசா கல்யாணம் ஆனவங்க தான். 2 பேரும் தனியா வந்திருந்தோம். நாங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சிவாவும் சிந்துவும் பேசிக்கிட்டு இருந்ததும் எங்க வீடியோல பதிவாயிருக்கு. அந்த இடத்துல வேற ஒரு லேடி தான் வந்து சிந்துவை தள்ளி விடுறாங்க. இதோ பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை காட்டுறாங்க. ஸ்னேகா சிந்துவை தள்ளி விடுறது ரொம்ப கிளீனா தெரியுது. என்ன இது அப்படின்னு ஜட்ஜும் போலீஸ் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த பொண்ணுதான் மேடம், சிந்துவ சிவா தான் கொலை பண்ணிருப்பாரு, மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு, இவங்க 2 பேருக்கும் பிடிக்காத கல்யாணம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. இந்த பொண்ணு சொன்னதை நம்பிதான் இவரை நான் அரெஸ்ட் பண்ணி இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு போலீஸும் சொல்றாரு. ஸ்னேகா அங்க கோர்ட்ல வேடிக்கை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஸ்னேகாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூண்டுல ஏத்துறாங்க. எதுக்காக சிந்துவ கீழே தள்ளி விட்ட அப்படின்னு. ஸ்னேகா அப்படியே பிளேட்டை மாத்தி, சிவா தான் என்ன தள்ளிவிட சொன்னான், சிவாவால என்ன மறக்க முடியலையாம், என் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக சிந்து தடையா இருக்கா, அதனால அவளை கொலை பண்ணணுன்றதுக்காக தான் சிந்துவை இங்க கொடைக்கானலுக்கே வர வச்சாங்க. அதே மாதிரியே சிந்துவும் வந்துட்டான், கீழே தள்ளி விட்டுட்டான் சிவா, சிவா தான் சிந்துவை கொலை பண்ணனது அப்படின்னு சொல்லி ஸ்னேகா சிவா மேல மறுபடியும் பழி போடுறாங்க. திடீர்னு சிந்துவே வர்றாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஆறுமுகம், பைரவி, சிவா எல்லாரும் ஆச்சரியத்தோட ஓடி வந்து, சிந்து நீ எப்படி இருக்க, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. சிவா சொல்றாரு, சிந்து நீ உயிரோட வந்ததே போதும் எனக்கு, நீ உயிரோட வரணும்னு நான் வேண்டாத சாமி இல்ல தெரியுமா அப்படின்னு ஆசாசியா வந்து பேசுறாரு. சிந்து சொல்றாங்க, சிவா என்ன தள்ளி விடல, சிவாவும் நானும் சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஸ்னேகா தான் வந்து என்ன தள்ளி விட்டாங்க. எனக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. நான் உருண்டு கீழே விழும்போது ஒரு மரக்கிளையில மாட்டிக்கிட்டேன். அங்க இருந்த கிராம மக்கள் என்னை காப்பாத்தி எனக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 நாள் எனக்கு ஞாபகமே இல்ல. மயக்கத்துல இருந்து தெளியறதுக்கே எனக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால்தான் நான் உயிரோட இருக்கிறேன்ற விஷயத்த சிவாவுக்கு சொல்ல முடியல. அதோட கீழே விழும்போது என் போனும் மிஸ் ஆயிடுச்சு. இப்பதான் ஓரளவுக்கு என்னோட உடம்பு தேறி வந்துச்சு. சிவாவை தேடி நான் இங்க வந்தேன். வெளியில டீ கடையில பேப்பர்ல பார்த்தேன் சிவாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. அதுக்காக தான் நான் இங்க கோர்ட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சிந்து சொல்லும் போது, ஸ்னேகா இல்ல நான் தள்ளி விடல, சிவா தான் தள்ளி விட்டது, சிவா சொல்லிதான் நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்து சொல்றாங்க, இல்ல சிவா என்ன காணோன்னு தேடினாரு, அழுதாரு, அதெல்லாம் நான் பார்த்தேன். அவருக்கு உண்மையான காதல் என் மேல இருக்கு. அதை சோதிக்கிறதுக்காக நான் தான் விளையாட்டுத்தனமா நான் குதிக்க போறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை ஸ்னேகா தனக்கு சாதகமா பயன்படுத்தி என்ன கீழே புடிச்சு தள்ளி விட்டுட்டா. என்ன தள்ளி விட்டது ஸ்னேகா தான் அப்படின்னு சிந்து நிரூபிக்கிறாங்க. ஒரு டாக்டரா இருக்க ஸ்னேகா இப்படி ஒருத்தரை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சிவாவை விடுதலை பண்ணி ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.